அனைவருக்கும் வணக்கம். சிங்கிள் பி குழந்தைகள் புத்தக வரிசையில் தேனியோடு ஒரு நாள் என்ற தலைப்பில் கதை விழியம் காணலாம். இந்த கதையில் தேனியுடன் சேர்ந்து நீங்கள் பயணம் செய்ய தயாரா? அப்படியானால் வாருங்கள், தேனியின் ஒரு நாள் பயணத்தை ஒன்றாக தொடங்கலாம். காலையில் வழக்கமான சுத்தம் செய்யும் பணிகளுக்கு பிறகு நம் தேனி புதிய காற்றையும் சூரிய ஒளியையும் அனுபவித்துக் கொண்டு கூட்டிலிருந்து வெளியே வந்தது. ஒரு பிரகாசமான துடிப்பான பூ தேனியை ஈர்த்தது. அது தாவர குடுவை எனப்படும் பூச்சி உண்ணும் தாவரம் என்பதை தேனி உணர்ந்து அதன் திசையை மாற்றியது. வழியில் மழை பெய்யத் தொடங்கியது. தேனி ஒரு மரக்கிளையின் கீழ் தஞ்சம் புகுந்தது. நம் தேனி மரத்தின் மேல் ஒரு பொந்தருகே புழுக்கள் மற்றும் சிறிய பூச்சிகளுடன் ஒரு மரக்குத்தியை கண்டது. மழை பெய்தாலும் குழந்தைகளுக்கு உணவளிப்பதில் பெற்றோரின் பொறுப்பை தேனி புரிந்து கொண்டது. மழை நின்றது. தேனி பறக்கத் தொடங்கியது. மழை நாட்களுக்கு உணவு சேகரிப்பதில் மும்முரமாக இருந்த பல எறும்புகளை கண்டது. தேனி எறும்பிடமிருந்து உணவு சேமிப்பு குறிப்புகளை கற்றுக்கொண்டது. பின்னர் தேனி ஒரு அழகான மலர் தோட்டத்தை கண்டு அதை நோக்கி பறந்தது. தேனி முடிந்தவரை தேனை சேகரித்து வீடு திரும்பியது. அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தும் நஞ்சு என்ற உணவு விதியை தேனி அறிந்து இருந்தது. ஓய்வெடுக்க பாதுகாப்பான இடத்தை தேடிக்கொண்டிருந்த போது தரையில் ஒரு புலி முயலை தாக்குவதை பார்த்தது. தேனி காட்டின் சட்டமான வலிமையானவை வாழும் என்பதை கற்றுக்கொண்டது. அனுபவித்து செய்யும் வேலை மகிழ்ச்சிகரமானது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது. தேனி தனது மேலும் கீழும் பயணத்தை பலமுறை தொடர்ந்தது. அன்றைய கடமைகளை மகிழ்ச்சியுடன் செய்தது. தேனீக்கள் தேன்கூட்டின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை சீராக்க தங்கள் ரெக்கைகளால் விசிறுகின்றன. தேனி உணவை பாதுகாக்க பராமரிப்பு தேவைகளை புரிந்து கொண்டது. ஒரு பரபரப்பான நாள் வேலைக்கு பிறகு நம் தேனி நல்ல உணவையும் உடல் நலத்தையும் வழங்கியதற்காக இயற்கைக்கு நன்றி தெரிவித்து படுக்கைக்கு சென்றது. நன்றி. மேலும் கதை மற்றும் பாடல் விழியங்கள் காண சிங்கிள் பி இணையதளத்தில் சேரவும். உங்கள் கருத்துக்களை விவரண பெட்டியில் பதிவு செய்யவும். பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிரவும்.